அத்தை, சத்யா, நான் சொல்லல இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உன்னை பார்க்க வருவாங்கன்னு. ஆமா அத்தை. ஆனா இவங்க எல்லாரையும் பார்க்க உங்களை விட எல்டர் மாதிரி தெரியுது. நீங்க தான் ரொம்ப யங்கா இருக்கீங்க. அது போட்டும், இவங்க எல்லாரும் சொசைட்டில வெரி பிக் ஷாட்ஸ். வசதினா அப்படி இப்படி இல்ல, கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது. அவ்வளோ பெரிய கோடீஸ்வரிங்க. வணக்கம். ஹாய். வணக்கம். இது நீலவேணி, ஹாய். ரியல் எஸ்டேட் டைகூன். அது அர்ச்சனா, கோல்ட் அண்ட் டைமண்ட் எக்ஸ்போர்ட்ஸ். இது பாமா, கிரானைட் பிசினஸ். எல்லாருமே வேர்ல்ட் லெவல் பிசினஸ் பண்றவங்க. அப்படியா அத்தை? சத்யா, சொல்லுங்க அத்தை. ஆல் இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர்ஸ். என்ன பத்தி சொல்றீங்களா? கேட்டரிங் அண்ட் இவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, நம்பர் 1 இன் இந்தியா. என்னம்மா பொசுக்குன்னு மாமியாருக்கு முன்னாடி மரியாதை இல்லாம உட்காந்துட்ட? அப்படியா? மாமியார் முன்னாடி மருமக உட்கார்ந்தா அது மரியாதை இல்லையா? உங்க மருமக உங்க முன்னாடி உட்கார்ந்தது இல்லையா? என் மருமக என் முன்னாடி நிக்க கூட மாட்டா. என் மருமக உட்காரவே மாட்டா. அங்கதான் என் அத்தை நிக்கிறாங்க. என் அத்தை கிரேட். நீங்க உங்க மருமகளை எப்படி நடத்துறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா என் அத்தை ஒரு ஜெம் ஆஃப் தி பர்சன், தங்கமான மாமியாரு. அவங்களுக்கு மருமகளை நல்லா மதிக்க தெரியும். முக்கியமா ஒவ்வொரு மாமியாரும் ஒரு காலத்துல மருமகன்ற ஸ்டேஜை தாண்டி வந்துதான் மாமியார் ஆனாங்க.